எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்களாம் ஏதாவது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கூட அந்த கட்சியை சார்ந்தவங்கலாம் நம்மள்கிட்ட சொன்னாங்க. நம்ம வந்து கேட்டோம், என்னங்க ஒரு மாதிரி புகையுது, நெருப்பு இல்லாமல் புகையாது, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் யாருமே வாய திறக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக போயின்னு இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்த நேரத்தில் இப்போ பூதாகாரமாக பிரச்சனை வெடித்து பலதரப்பட்ட கருத்துக்கள் ஒரே கட்சியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. யார்? பாமகவை சேர்ந்த மூத்த தலைவர் ஜி.கே. மணி அவர் தான். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து தேர்தல் கமிஷன்லேருந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு போல் பாமகவுக்கு, அதில் மாம்பழ சின்னத்தை அவங்களுக்கு ஒதுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் அந்த கட்சியின் அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கட்சியை பதிவு பண்ணோன்னா அந்த கட்சியோட அட்ரஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம்ல, ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் கொடுக்கணும். அந்த அட்ரஸ் வந்து மாற்றி போயிருக்கு. இந்த அட்ரஸ் மாறுறது பெரும் பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இந்த கட்சியை பதிவு பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ் வேறு, இப்போ இந்த லெட்டரில் வந்து இந்த கட்சியின் அட்ரஸாக மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ் வேறு. இது வந்து பெரிய துரோகம், இது ஒரு பயங்கரமான துரோகம் அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சிருக்கிறாரு ஜி.கே. மணி அவர்கள். அது மட்டும் இல்லை, அவர் எந்த விதத்தில் சொல்கிறாருன்னா, இது வந்து பயங்கரமான வேதனை ஏற்படுத்தியிருக்கு, எங்களுக்கெல்லாம் பெரிய கலக்கமாக இருக்குது, மருத்துவரையாவே ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி அட்ரஸை பார்த்துக்கிட்டாங்களே, இதுக்கு பின்னாடி எதுவும் பயங்கரமான சூழ்ச்சி இருக்குது அப்படின்ற லெவலுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கார் ஜி.கே. மணி அவர்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு கடிதத்தை காட்டி ஒரு பரபரப்பான செய்தியாக, மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக, அரசியலில் ஒரு திசை திருப்புற நடவடிக்கை நேற்று ஒரு செயல் நடந்துச்சு. அது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்த ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இது 30/7/2025 அன்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது, பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது. கடிதத்தினுடைய முகவரி பாட்டாளி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி, எண் 10, திலக் தெரு, தி நகர், சென்னை 17ன்னு இருக்குது. இந்த செய்தி, இந்த முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவரையாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியாரால் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் 63 நாட்டுமுத்த நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி. ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால், கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ ஜி.கே. மணி அவர்கள் இந்த கருத்தை பேசியிருக்காரா? இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கருத்து வந்திருக்கு. எங்கேருந்து? வெளியிலேருந்துலாம் இல்லை, பாமகவிலிருந்தே. சொன்னவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு பெரிய துரோகம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னப்பா மாற்றி மாற்றி உங்கள் கட்சிக்குள்ளே இவ்வளோ சண்டையா அப்படின்னு எல்லாருமே உத்து பார்த்து ஜாலியாக வேடிக்கை பார்க்குற லெவலுக்கு பாமகவில் பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. இப்போ யார் இந்த கருத்தை சொன்னது? பாமகவை சேர்ந்த பாலு அவர்கள். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் சொல்கிறாரு அட்ரஸு மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் ஒரு அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்களா? ஆனால் உறுப்பினர் சேர்க்கை எப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுப்பீங்களே, அந்த ஃபார்மில் மட்டும் நீங்கள் வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணி அப்போ மட்டும் தூக்கி இப்படி ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்தீங்களே, அப்போ எப்படி அட்ரஸ் மாறிச்சு? இன்றைக்கி இந்த அட்ரஸ் தான் கரெக்டுன்னு சொல்கிறாள், அன்னைக்கு மட்டும் வேறு அட்ரஸ் போட்டிருக்க ஃபார்மை எப்படி காட்டினீங்க? இது என்ன அட்ரஸ் மாறி போச்சுன்னா எல்லாமே மாறி போச்சுன்னு அர்த்தம். இப்போ இது மாதிரி நான் மட்டும் உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, அப்போ மட்டும் மாற்றி கொடுத்தீங்களே, அது என்ன நியாயம்ங்கிறேன். இது என்னன்னா, இப்போ நமக்கு கிடைச்சிருக்க அங்கீகாரத்தை மறைக்கிறதுக்காக போடப்படும் கபட நாடகம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் பாலு அவர்கள். தேர்தல் அலுவலகம் என்பது, கட்சியினுடைய அலுவலகம் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. அது இதற்கு முன்பாகவே மாறி இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும், ஐயா அவர்களுக்கு தெரியும், எல்லா கட்சியினருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருதான் அலுவலகம், இது இல்லை என்று அவர் சொல்கிறார். அப்படின்னு சொன்னால், நான் மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களை பார்த்து கேட்கிறேன், பிறகு எப்படி தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த படிவத்தை, முதல் படிவத்தை பத்திரிகையாளர்களிடம் மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்கள் தூக்கி காண்பிக்கின்றார். அதில் அந்த முகவரி அட்டையில் தைலாபுரம், விழுப்புரம் மாவட்டம் என்று இருந்தது. எப்படி மாறியது? 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு இப்பொழுது என்று சொல்லக்கூடியவர்
எப்படி தைலாபுரத்திற்கான முகவரிக்கு மாற்றி அவர் ஒரு செய்தியை வெளியிட முடியும்? இந்த அலுவலக மாற்றம் என்று சொல்வது என்பது நேற்று வழங்கப்பட்ட அங்கீகாரத்தினுடைய அதனுடைய தன்மையை நீர்த்து போக செய்வதற்காக திரு கௌரவ தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு கபட நாடகம்.